முதல்ல திரு வேலுச்சாமி, காங்கிரஸ் தன்னோட இந்த தேர்தல் அறிக்கை மூலமாக தேர்தல் களத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? தேர்தல் களத்தில் மிக தெளிவாக இந்த ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை சொல்லியிருப்பது, நடைபெற இருக்கிற இந்த தேர்தலில் கதாநாயகனே இந்த தேர்தல் அறிக்கை தான் என்பதுதான். நீங்கள் இதுவரை எத்தனையோ தேர்தலை சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்திருக்கிறோம். இந்த அறிக்கை நீங்கள் உற்று பார்ப்பீர்களானால் குழவியிலிருந்து கிழவி வரை, மணலிலிருந்து தாத்தா வரை, அதே போல விவசாயிகள், வியாபாரிகள், இளைஞர்கள், மாணவர்கள் அத்துணை பேர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே இந்த அறிக்கையை படிக்கிற போதே ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிற, மகிழ்ச்சியை உருவாக்குகிற ஒரு அறிக்கையாக இது அமைந்திருக்கிறது. அதைத்தான் நான் சொல்லுவேன். இந்த தேர்தல் அறிக்கையே எதிர்கொள்ள முடியாமல் வில்லன்கள் வெகு விரைவில் ஓடி ஒளிய போவது உறுதி. மோடியோட உத்தரவாதங்களுக்கான எதிர்வினையாகவே முழுமையாக இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கா? அம்மா, உங்களுடைய இந்த வினாவில் அடிப்படையில் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சங்கடமா இருக்கும். மோடி உத்தரவாதம் 10 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னதை ஒவ்வொன்றா நீங்களே யோசிச்சுருங்க. நான் ஒன்னும் சுடிப்படல. அதில் ஏதாவது ஒன்றையாவது நிறைவேற்றிருக்காரா சொல்லுங்க. வெறும் பேச்சு மட்டும்தான், செயலிலே எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. இதுல இன்னொன்னு நீங்க நுணுக்கமா பார்த்தீங்கன்னா, நாங்கள் புதிதாக சொன்னதும் இருக்கிறது, ஏற்கனவே நாங்கள் செய்த நன்மையை மாற்றி தீமை உருவாக்கியதை சரி செய்வதும் இருக்குது. உதாரணத்திற்கு, இந்த நாடு முழுவதும் இருக்கிற மூத்த குடிமக்கள், அவர் வயது முதிர்கிற போதுதான் உங்களை போன்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். பேருந்திலோ ஏன் காரிலோ போது கூட சிரமப்படுவார்கள். ரயில் பயணம் மட்டும்தான் ஒத்து வரும். அந்த ரயில் பயணத்தில் போகிற போது அவர்களுக்கு இருக்கிற துன்பத்தை குறைப்பதற்காக கட்டண சலுகையை அந்த காலத்தில் நாங்கள் தந்தோம். இவர்கள் அந்த கட்டண சலுகையை ரத்து செய்தார்கள். இப்பொழுது மீண்டும் அதை உத்தரவாதம் தருகிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அதை செய்ய போகிறோம் என்று. இது புதிய உத்தரவாதம் அல்ல, ஏற்கனவே நாங்கள் செய்தது. அதை போலவே நீங்கள் பார்த்தீர்கள் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியை பார்க்கிற போது மேலோட்டமாக பார்த்தால் பல பேருக்கு விவரம் தெரியாதவர்களுக்கு அதுவும் ஜிஎஸ்டி இதுவும் ஜிஎஸ்டி தான் என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் கொண்டு வந்த ஜிஎஸ்டி என்பது வேறு, இவர்கள் அதை செய்தது வேறு. அதற்கென்று ஒரு உச்சவரம்பு வைத்திருந்தோம். இதற்கு மேல நாங்கள் எதற்கு ஜிஎஸ்டி போட மாட்டோம் என்று வைத்திருந்தோம். உணவுப் பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட வேண்டாம் என்பது எங்களுடைய கொள்கை முடிவாகவே இருந்தது. ஆனால் இவர்கள் ஜிஎஸ்டி போடாததே கிடையாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், அடிமை இந்தியாவிலேயே வெறும் உப்புக்கு மட்டும்தான் வரி போட்டான் வெள்ளைக்காரன். அதுவே நாடு முழுவதும் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனால் இன்னைக்கு உப்புக்கு மட்டுமல்ல, பருப்புக்கும் சரி, நெல்லுக்கும் சரி, அரிசிக்கும் சரி, கோதுமைக்கும் சரி, சட்டங்கள் சார்ந்தது, அமைப்புகள் சார்ந்த இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான், காங்கிரஸ் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கு தீர்வான ஒரு விஷயமாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கை அமைக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கானதா அது அமைக்கப்படல அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கப்பட்டது. 130 கோடி மக்களுக்கு வருகின்ற பிரச்சனைக்கு தீர்வு இது. காங்கிரஸ்காரருக்கு தீர்வு அல்ல, 130 கோடி மக்களுடைய தீர்வு. அதுக்கு தான் நான் சொன்னேன். நாங்கள் 2 மட்டும் உதாரணத்துக்கு சொன்னேன். இது புதிய உத்தரவாதம் அல்ல, ஏற்கனவே மக்களுக்கு இருந்த நன்மை, அந்த நன்மையிலிருந்து இவர்கள் திருத்தம் கொண்டு வந்து வேற கொண்டு வந்தார்கள். அதே போலவே விவசாயிகளுக்கு சட்டத்தில் தீர முடியாத இருக்கிற நிலைமை இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்ததற்கு வேறுபாடு இருக்கு. அதே போலவே இந்த நீட் தேர்வு, பல பேர் அதுவும் இன்னைக்கு புதிதல்ல. நாங்கள் இதில் சொல்லியிருப்பது, நாங்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தது உண்மை. அப்படி கொண்டு வருகிற போதே அந்தந்த மாநில அரசுகள் விரும்பினால் அதை செயல்படுத்தலாம், இல்லை என்றால் அந்த நீட் தேர்வு தேவையில்லை என்றுதான் கொண்டு வந்தோம். ஆனால் அதை கட்டாயமாக அதோடு நிறுத்திவிடாமல் மாநில அரசுடைய உரிமைகளை வேறு எந்தெந்த வகைக்கு அல்ல, திமுகவுக்கு அல்ல, கம்யூனிஸ்டுக்கு அல்ல, அல்லது சிறுத்தைகளுக்கு அல்ல, இது கட்சி சார்ந்தது அல்ல. இப்போ இந்த விஷயங்கள்லாம் தேர்தல் அறிக்கையில நீங்க குறிப்பிட்ட மாதிரி நீட் குறித்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சார்ந்த விஷயங்கள் எந்த வகையில? வாக்குகளுக்கு மட்டுமே வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறது நாங்கள் அல்ல. அதுக்கு தான் சொன்னேன், ஏற்கனவே நாங்கள் நடைமுறையில் இருந்த தவறுகளை சரி செய்வதற்கும் சொல்லியிருக்கோம். ஆனால் நான் முதல்ல கேட்டதை திரும்பி கேட்கிறேன், உங்களை கேட்பதன் வாயிலாக நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறேன். எங்க ஊர்ல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைய பிரதமர் வந்து பேசுகிற போது அவர் சொன்ன வாக்குறுதிகளை 2-3 மட்டுமே சொல்றேன். நான் ஆட்சிக்கு வந்து 6 மாதத்துல பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்பேன் சொன்னார். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னார். அதை போலவே விவசாயிகளுக்கு அந்த உற்பத்தி பொருளுக்கு 2 மடங்கு லாபம் தருவதற்கான உத்தரவாதத்தை தந்தார். கடல் சார் தனி துறையை உருவாக்குவேன் அரசாங்கத்திலே சொன்னார். இதில் எதுவுமே இதுவரை ஒன்று கூட செயல்படுத்தல.
பொதுத்துறை நிறுவனங்களை விட்டிருக்கிறார்கள். புதிதாக அரசுக்கு சொந்தமாக எந்த சொத்தையும் உருவாக்கவில்லை. ஆனால் கடன் மட்டும் 10 ஆண்டுகளிலே 100 லட்சம் கோடி புதிதாக வந்திருக்கிறது. இந்த உலக பொருளாதார மேதைகள் யாருக்குமே புரியாத புதிர். இந்தியாவிலே ஒரு பெரிய பொருளாதார மேதை பரகல பிரபாகரன் என்று அவருடைய பெயர். அவர் சொல்லுகிறார், இந்த அமைச்சரவையில் இருக்கிற நிதியமைச்சருக்கு மட்டுமல்ல, அமைச்சரவையில் இருக்கிற எவருக்குமே பொருளாதாரத்தினுடைய அரிச்சுவடியே தெரியவில்லை என்று. அவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா அவர்களுடைய கணவர் தான் அந்த பிரபாகரன். இதுதான் நாங்கள் சொல்லவில்லை, அவரே சொல்லி இருப்பது. இதை உலகம் முழுவதும் அமெரிக்க ஜனாதிபதி இந்த நாட்டை விட்டு வந்துவிட்டு போனார். ஓகே, அடுத்ததாக திரு நாகராஜ், இப்போ தேர்தலோட கதாநாயகராக காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கு அப்படின்னு திரு திருச்சி வேலுசாமி சொல்றாரு. அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதிகளை இல்ல, இந்த தேர்தல் அறிக்கையை படிச்சு பார்த்தோம். இந்த தேர்தல் அறிக்கையை பேர் இளம் பெண் என்று சொல்லலாம். அதாவது ஒரு வயதான பெண்மணிக்கு மீண்டும் அழகுபடுத்தி கொண்டு வந்து உட்கார வைக்கிற ஒரு நிகழ்வாக இதை பார்க்கலாம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, பழைய புதிய பானையில் பழைய சாராயம் நீங்க மறுபரிசீலனை செய்யணும்னு நினைக்கிறேன் திரு நாகராஜ். சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். அதாவது ஒரு சார்பு அரசியல், சாதிய அரசியல், மத அரசியல், அரசியல், மொழி அரசியல், இன அரசியல், ராஜா அரசியல், அரசியல், எதிர்ப்பு அரசியல், இத்தனையையும் நான் பேசி முடிச்சார். இத்தனையையும் உள்ளடக்கிய ஒரு தேர்தல் அறிக்கை, இத்தனையும் உள்ளடக்கிய ஒரு தேர்தல் அறிக்கைன்னு சொன்னா அது இந்த திமுக காங்கிரஸ் ரெண்டையுமே சொல்லலாம். ஏன்னா இவங்க ஒரு உதாரணம் சொல்றேன், இதுல சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததே ராஜீவ்காந்தி அவர்கள் தான். கடுமையான விவாதம் பாராளுமன்றத்தில் வைத்தது ராஜீவ்காந்தி அவர்கள் தான். இது மட்டும் எதுக்கு இவங்க சொல்றாங்க? ரஃபேல் பத்தி சொல்றாங்க. ரஃபேலை பத்தி தெளிவா சொல்லணும்னா நாங்க மீண்டும் விசாரிப்போம், பெகாசஸ் பற்றி விசாரிப்போம். ரஃபேல் விமானம் 14 டிசம்பர்ல இறுதி தீர்ப்பில் போடப்பட்ட எல்லா வழக்குகளையும் ரிவ்யூ பெட்டிஷன் உட்பட அனைத்தையும் தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் மே 10, 2020 நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் ராகுல் காந்தி. இது வரலாறு. பணமதிப்பிழப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி அதுலயும் போய் இது என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டிருக்கிறது, இது டோட்டலி எலிமினேஷன் ஆஃப் பிளாக் மணி அண்ட் ஃபைனான்ஸ் டு ஸ்டாப் த ஃபைனான்ஸ் டு தி டெரரிசம் சொல்லி அழகா ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பெகாசஸ்ல இவங்க சொன்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லி இருக்குது. இல்ல எந்த அது மாதிரி இல்ல, செல்போனை கொடுங்க செக் பண்ணா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க செல்போனை தரல. இதெல்லாம் உதாரணமா சொல்றேன். சோ இது மக்களை முட்டாளாக நினைத்துக் கொண்டு இவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிக்கை என்பது, நான் ஏன் சொன்னேன்னா 75 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள், ஏறக்குறைய அதில் 75 காலத்தில் 63 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கின்றது. அந்த ஆட்சி செய்ததில் 18 ஆண்டு காலம் திமுக கூட்டணி இருந்திருக்கிறது. இவர்கள் 2 பேரும் ஒரே அறிக்கையை மாற்றி மாற்றி என்ன இவங்க அப்பா சொன்னாரோ, கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரோ, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரோ அதுதான் திரும்ப வந்திருக்குது.